அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலப்போரான் தமிழன் டெஸ்ட் நம்பர் 7ல் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு மற்றும் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு இதற்கான ஆன்சர் கீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதி இதுக்கு விடைகளை நீங்கள் திருத்திட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய தேர்வில் வெற்றியாளர்கள் தான். ஸோ அது போக இன்றைக்கு நமக்கு தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ அடுத்து வாங்க நம்ம ஆன்சர் கீ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ கேள்வி எண் 1. ஸோ இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன தலைப்புகள், என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னா, வெங்கடேசன் இந்த புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும். வெங்கடேசன் ஐயா புத்தகத்தை எடுத்து டீட்டெயில்டு அதில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கிளியராக எல்லாத்தையும் உட்காந்து படிங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் அதிகமான கேள்விகள் வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு இப்போ வெயிட்டேஜ் அந்த யூனிட் 6 அதிகமாக இருக்குது. 20 கேள்விகள் இருக்குது. அந்த 20 கேள்விகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெங்கடேசன் ஐயா புத்தகம் படிக்கணும். ஸோ இது போக பள்ளி புத்தகம், இதுக்கு நம்ம வேர் டு ஸ்டடியும் கொடுத்துடணும். இது ரெண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த யூனிட்டில் இருக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட். விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கும் தமிழகத்தின் பங்கும், இது ரிலேட்டடாக நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கோம். தமிழகத்தின் பங்கு 3 பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கோம். தெளிவாக வெங்கடேசன் புக் அப்படியே நம்ம ஷார்ட்டாக எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஆன்சர் கீ பார்ப்போம். இன்றைக்கி 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 40 கொஸ்டினுக்குமே ஆன்சர் கீ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ கேள்வி எண் 1, சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த இடங்களை பொறுத்து சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப கேட்பாங்க. பிறந்த இடம், அவங்க ரீஜியன் விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எப்போயுமே நம்ம ஒரு தலைவர்கள் பற்றி படிக்கிறோம்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தலைவர்கள் பற்றி படிக்கிறதுனா நம்ம விருப்பமாக படிக்கணும். தலைவர்கள் பற்றி படிக்கிறோம், அவங்க எந்தெந்த ரீஜியன் இருக்கிறாங்க, அந்த ரீஜியனில் என்னென்ன அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆழ்ந்த ஒரு இதோடு படித்தோம்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா செண்பகராமன், ஸோ இவங்க ரொம்ப கீழே கன்னியாகுமரி பக்கம் நாகர்கோவில் பக்கத்தில் சேர்ந்தவங்க. அப்போ நாஞ்சில் நாடு. அடுத்து மாடசாமி. ஸோ இந்த மாடசாமி இவங்கெல்லாம் வஉசி கூட இருந்தவங்க. அப்போ வஉசி இருந்த ஏரியா ஒட்டப்பிடாரம் அந்த ரீஜியனாக இருப்பாங்க. ஸோ அப்படி கூட கெஸ் பண்ணலாம். 4. அடுத்து வாஞ்சிநாதன் செங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர். சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டு பகுதியை சேர்ந்தவர். ஸோ இப்போ மேட்ச் பண்ணோம்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. ஸோ இது டிஎன்பிசி பிவைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். கேள்வி எண் 1க்கு பதில் ஏ. இரண்டாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றி கூற்றுகள் சரியானது எதுவும் கேட்காங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. இவர் திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். சரி. ஸோ அப்போ இருக்கக்கூடிய, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்துச்சு. அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த செண்பகராமன். பாரத மாதா வாலிபர் சங்கம் எனவும் அமைப்பை தோற்றுவித்தார். சரியா இருக்கு. இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த லட்சுமி பாயை 1931 திருமணம் செய்து கொண்டார். கரெக்டாக இருக்கு. இந்த லட்சுமி பாய் அப்படிங்கிறவங்க நமக்கு விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானவங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் அவங்க உருவாக்குறாங்க. அது பின்னால் நேதாஜி அப்படிங்கிற மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. ஸோ அதில் 3 பிரிகேடாக பிரிக்கிறாங்க. காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ஜான்சி ராணி பிரிகேட் பிரிக்கிறாங்க. இந்த ஜான்சி ராணி பிரிகேட் அப்படிங்கிறத பெண்கள் பிரிவாக இருக்குது. அந்த பெண்கள் பிரிவுக்கு யார் தலைமை ஏற்றாங்கன்னா இந்த கேப்டன் லட்சுமி. பின்னால் இவங்களை மணந்து கொள்கிறாங்க. இவர் ஜெர்மானிய படையில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். இவர் போராட்டம்னா ரொம்ப தீவிரமானது. ஒரு நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் நம்ம அப்போ சென்னை கோட்டையை தாக்குவதற்கெல்லாம் ரெடி பண்ணியிருப்பார். அதனால் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நீர்மூழ்கி கப்பல் M10 சொல்லுவாங்க. M10 செண்பகராமன் இவருக்கு ஒரு பெயர் இருக்குது. ஒரு பெயர் M10 செண்பகராமன் பெயர் இருக்குது. அந்தளவுக்கு தீவிரமாக போராடியவர். இப்போ நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டாக, 4 கூற்றுகளுமே சரியாக இருக்குது. அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் டி. இரண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி. மூன்றாவது கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வி பதில்களில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் படித்தாலே இன்றைக்கி உங்களுக்கு நிறையா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய அமௌண்ட் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நிறையா இது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதையாச்சும் பாருங்கள், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க.
அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். சரியா இருக்கு. ஸோ இப்போ அன்றைய செங்கோட்டை பகுதி அப்படிங்கிறதும் நமக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானம். அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானம்ங்கிறது கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தோட சில பகுதிகள், தென்காசி மாவட்டத்தின் சில பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்து தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம். ஸோ அவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பிறந்தவர். புனலூரில் வன பாதுகாவலராக பணியாற்றியவர். ஃபாரஸ்ட் கார்டு பாருங்க, இந்த கவர்மெண்ட்ல ஃபாரஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல. ஸோ இப்போ கவர்மெண்ட் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சுதந்திர போராட்டத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் உட்காந்து போராடி படிச்சிருக்கிறோம். ஆனால் அவர் அதையும் உதறி தள்ளிட்டு வந்திருக்காரு. பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர். பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர் தவறு. இவருக்கு பயிற்சி கொடுத்தது வாவேசு ஐயர். வாவே சுப்பிரமணிய ஐயர் தான் பயிற்சி கொடுக்குறாங்க. இது தவறா இருக்கு. இப்ப நமக்கு மூணாவது கேள்விக்கு விடை 1, 2, 3 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்க. ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினார். சரியா இருக்கு. ஜி சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் எனும் நாளிதழை தொடங்கினார். தவறா இருக்கு. 1882 தான் சுதேசமித்திரன் தொடங்கப்பட்டது. அப்போ நமக்கு கீழ்கண்ட கூற்றுகள் கேட்டிருக்கிறாங்க. 1 மட்டும் சரியா இருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்க. 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஷ் என்பவரை வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொண்டார். சரியா இருக்கு. அதாவது மன்னர் ஜார்ஜ் இங்கே வருகை தராங்க. அப்ப இந்த மன்னர் ஜார்ஜ் வருகை தருவதற்கான ஒத்திகை தான் இப்ப நாங்க திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரான ஆஷை நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை சட்டப்பையில் வச்சிருக்காங்க. ஆஷையும் சுட்டு கொண்டுட்டு தன்னைத்தானும் உயிர் மாய்த்து கொண்டார். இதுதான் நடந்துச்சு. தமிழக அரசு உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக மணியாச்சி ஜங்ஷனுக்கு வாஞ்சி மணியாச்சிங்கிற பெயர் சுட்டியிருக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தோர். சரியா இருக்கு. 5வதுக்கு ஆப்ஷன் ஏ. 6 கீழ்கண்டவர்கள் சுயராஜ்யவாதியார். சத்தியமூர்த்தி. ஸ்கூல் புக்ல 2 சுயராஜ்யவாதி கொடுத்துருக்காங்க. அது என்ன கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சுயராஜ்யவாதி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. 2 பேர் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. தெரியலையா தேடி கமெண்ட் பண்ணுங்க. இது ஸ்கூல் புக் தான் இருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1912ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட தவறு. 1852 ஏற்படுத்தினாங்க. சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் வணிகர்கள் தான் இருந்தாங்க. பிசினஸ் மேன் குரூப்ஸ். கரெக்ட். சென்னை வாசிகள் சங்கம் மேற்கொண்ட முயற்சி சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. சரியா இருக்கு. 7வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. தவறு 1 மட்டும் தவறா இருக்கு. 8 சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகளில் சேராதது. குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்படும் சொன்னாங்க. குடிமை பணிகளுக்கு இங்கிலாந்திலும் ஒரே சமயத்தில் நடத்தப்படும். சரியா இருக்கு. லண்டனில் இந்திய கவுன்சிலை துவக்குவது தவறு. லண்டன் இந்திய கவுன்சிலை அபாலிஷ் பண்ண ஒழிக்க சொன்னாங்க. அபாலிஷன் ஆஃப் இந்தியன் கவுன்சில். இது இங்கிலீஷ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கு தமிழ் படி பார்க்கல விடை ஆன்சர் பி. இங்கிலீஷ் படி பார்க்கல இந்த கேள்விக்கு விடை இல்லை. ஏன்னா அபாலிஷன்ங்கிறது கரெக்டா இருக்கு. வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது. 8வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அப்ப இந்த கவுன்சில், லண்டன் கவுன்சில் பத்தி சொல்லணும்னா இந்த கவுன்சில்ல 1+15 இருப்பாங்க. ஒரு செக்ரட்டரி உட்பட 15 பேர் இருப்பாங்க. இப்போ இந்தியாவுக்காக சட்டத்தை இயற்றப்படக்கூடியது இந்த கவுன்சிலா இருக்கு. 1858ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இந்த கவுன்சில் உருவாக்குறாங்க. அப்போ சென்னை மாகாண சபை என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்காண்டி தான் நீங்க இந்த சட்டம் போட்டிருக்க இந்த கவுன்சில் வச்சிருக்கீங்க. ஆனா அது ஒருதலை பட்சமா இருக்கு. அது இந்தியாலேயே இல்லை. அது சரியா நடக்கல. அது முதல் ஒழுங்கி அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் தவறானது. தர்மாலயம் வாவேசு ஐயர். சூரியோதயம் நீலகண்ட பிரம்மச்சாரி. ப்ரோ இந்தியா செண்பகராமன். விவேகபானு சுப்பிரமணிய சிவா தவறு. இப்போ விவேகபானுங்கிற பத்திரிகை யார் நடத்திட்டு வந்தாங்கன்னு சரியா கமெண்ட் பண்ணுங்க. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்பட்டவர் சீனிவாச சாஸ்திரி. நம்ம விடுதலை போராட்டத்தில் ஃபேஸஸ் எடுத்து பார்த்தோம்னா மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்னு 3 நிலைகள் இருக்கிறாங்க. இந்த மிதவாதிகள் தான் தொடர்கட்டத்தில் இருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம போராடினாதான் கிடைக்கும். அதாவது இந்த மிதவாதிகளின் கொள்கை இறைஞ்சுதல் கொள்கை. ஆங்கிலேயர்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட இருந்து போராடி தான் கிடைக்கும். அதாவது நமக்கு ஆங்கிலேயர்கள்ட்ட போராடினாதான் எல்லாம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு உருவாகினவங்க தான் இந்த தீவிரவாதிகள்.
அடுத்த ஃபேஸா ஆங்கிலேயர்களை கொன்னாதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் உருவானவங்க பயங்கரவாதி. ஸோ இந்த 3 ஃபேஸ்ல இருக்கிறாங்க. இந்த 3 ஃபேஸ்ல மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க தான் தொடக்க கட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மிதவாதிகள் இறைஞ்சர் கொள்கை இப்போ அந்த கெஞ்சி கேட்டு கூட வாங்கி கொடுக்குறாங்க. அதுலேயும் அந்த மிதவாதிக்கும் மிதவாத தன்மையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனிவாச சாஸ்திரி அவங்கள விமர்சனம் பண்றாங்க. சரி, விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த தொடக்க கட்டத்தில் இந்த விதையை போட்டது இந்த மிதவாதிகள். ஸோ அவங்க தான் கல்வியை கையில் எடுத்து முதல் கட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. நந்திமலை என்னும் இடத்தில் ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. சுப்பிரமணிய சிவா எங்க ஆசிரமம் நிறுவனார்னு கமெண்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சிவா எங்க ஆசிரமம் நிறுவனம் கமெண்ட் பண்ணுங்க. 11வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை யார்? விஜய ராகவாச்சாரியார். ஸோ தமிழ்நாடு தீவிரவாதத்துல முக்கிய பங்களிப்பா இந்த விஜய ராகவாச்சாரியருக்கு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பகுதி முக்கிய தீவிரவாதத்தின் குவிமையமா இருக்கு. அது எந்த பகுதின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா தென்னாட்டின் பூனான்னு சொல்லுவாங்க. தென்னாட்டின் பூனா. பூனானா இப்போ இருக்கிற புனே. புனே மாதிரி தென்னாட்டில் என்ன இருந்துச்சுங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் தமிழ்நாட்டின் குவி மையமா இருந்து இந்த பகுதி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்கு. கீழ்கண்டவற்றில் தவறானது. பாரதியாரின் தொடர்புடையது. சுதேசமித்திரன் துணை ஆசிரியர் தவறு. 1904 தான் சுதேசம் துணை ஆசிரியர் இருக்காங்க. வஉசி கப்பலை 2 தவ புதல்வர் என வர்ணித்தார். சரியா இருக்கு. எங்கள் காங்கிரஸ் யாத்திரைன்னு ஒரு நூல் எழுதினார். சரியா இருக்கு. இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினா சரியா இருக்கு. தவறானது ஆப்ஷன் ஏ 13. 14 நீல் சிலை உடைப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணியார்? பத்மாசினி அம்மாள். தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இவர் தில்லையாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தார். சரியா இருக்கு. தவறா இருக்கு. தில்லையாடி புதுக்கோட்டையில இவங்க பிறக்கல. இவங்க பிறந்த இடம் ஜோகன்னஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்கால ஜோகன்னஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் தில்லையாடி வள்ளியம்மை பிறக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா. இவரை பற்றி என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் அறிந்தார். சரி. நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலில் காந்தியடிகள் எழுதினார். தவறா இருக்கும். காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன்கிற பத்திரிகையில தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகையில தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. ஸோ அப்போ நமக்கு 1, 3 தவறு, 2 மட்டும் சரியா இருக்கு. ஆப்ஷன் சி. ஸோ காந்தியடிகள் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. காந்தியடிகள் நடத்திய இதழ்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? கடலூர் அஞ்சலி அம்மாள். நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் அம்புஜத் அம்மாள். இது பள்ளி புத்தகம், தமிழ் புத்தகத்திலே இருக்கு. கேப்டன் லட்சுமி பற்றிய கூற்றுகளை ஆராய்க. நேதாஜியின் ஆசாத் ஹிந்த் அரசின் ஒரே பெண் அமைச்சர். சரியா இருக்கு. அதாவது நேதாஜி ஐயா உருவாக்கிய மறுசீரமைத்த ஆசாத் ஹிந்த் ஃபாஜ். ஆசாத் ஹிந்த் ஃபாஜ் இந்திய நேஷனல் ஆர்மி உருவாக்குறது மோகன் சிங். பின்னால நேதாஜி ஐயா அதை மறுசீரமைக்கிறாங்க. 3 பிரிகேடா பிரிக்கிறாங்க. நேரு பிரிகேட், காந்தி பிரிகேட், பெண்கள் படைப்பிரிவா ஜான்சி ராணி பிரிகேட். ஜான்சி ராணி பிரிகேட்டின் தலைவர் தான் கேப்டன் லட்சுமி. இந்திய அரசின் மிக உயர் பாரத ரத்னா இவங்க வாங்கினது பத்ம விபூஷன். பாரத ரத்னா வாங்கல, பத்ம விபூஷன் வாங்கியிருக்கிறாங்க. 2002 குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாமை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். சரியா இருக்கு. இவர் ஜூலை 23, 2012 மாரடைப்பால் சென்னையில இறக்கல, இவங்க கான்பூர்ல இறந்தாங்க. ஸோ நமக்கு கேள்வி எண் கூற்று 2, 4 தவறா இருக்கு. 1, 3 சரியா இருக்கு. 1, 3 சரியா. ஆப்ஷன் பி. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை தமிழகத்தின் அன்னிபஸ் என்று அழைத்தவர் யார்? அறிஞர் அண்ணா. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் ருக்குமணி லட்சுமி பேரி. இது குரூப் 1 பி வைக்கும். பலமுறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், பலமுறை கேட்டிருக்காங்க. எந்த விடுதலை போராட்டத்தில் மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் பெண்மணி கலந்து கொண்டாங்க? செல்வி துர்காபாய் தேஷ்முக். இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க.
மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவனா செல்வி துர்காபாய் தேஷ்முக். மெட்ராஸ்ல கலந்துக்கிட்டாங்க. சென்னை மாகாண அளவுல உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண்மணி யாருன்னு கேட்பாங்க, ருக்குமணி லட்சுமி. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சென்னை மாகாண அளவுல ஃபர்ஸ்ட் லெவல்ல போனது ருக்குமணி லட்சுமி. மெட்ராஸ்ல பர்டிகுலரா அந்த ஏரியால கலந்துக்கிட்டது தான் அந்த துர்காபாய் தேஷ்முக். ருக்குமணி லட்சுமி பற்றிய கூற்றுகள். இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார், சரியா இருக்கு. இவர் சட்டமறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார், சரியா இருக்கு. ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார், இதெல்லாம் கேட்பாங்க, சரியா இருக்கு. 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார், இதுவும் சரியா இருக்கு. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது பலமுறை இப்போ ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க, பிவைக்யூல கேட்டுட்டே இருக்காங்க. 22வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்து பாருங்க. 1925 இசைவேளாளர் மாநாட்டை நடத்தியவர் யார்? மூவலூர், ராமாமிர்தம், அம்மையார். சுப்பிரமணிய பாரதியின் பாடல்களை தனது இசைத்திறமையின் மூலமாக இந்தியாவின் மூலை முடுக்குகள் எல்லாம் ஒளிபரப்ப செய்தவர் யார்? டி.கே. பட்டம்மாள். கேட்பாங்க இதெல்லாம். மெட்ராஸ் டிக்டேட்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்று அழைக்கப்பட்டவர் யார்? துர்காபாய் தேஷ்முக். மகாத்மாஜி சேவா சங்கம் தொடங்கியவர் யார்? வைமு கோதை நாயகி. ஆப்ஷன் 26க்கு ஆப்ஷன் ஏ. 27 முதலில் கருத்துப்படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. இந்திய தேசிய காங்கிரசின் 3ஆம் மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? 1000 விளக்கு. இந்த கேள்விக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு, செகண்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க, செகண்ட் கான்ஃபரன்ஸ்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க, 3வது கான்ஃபரன்ஸ் 1000 விளக்கு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சைமன் குழு 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை செய்ய 1927 சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டது, சரியா இருக்கு. வெள்ளையர்கள் மட்டுமே கொண்டிருந்த குழுவில் ஒரே ஒரு இந்தியர், யாருமே கிடையாது. 7 பேர் இருந்தாங்க, 7 பேருமே வெள்ளையர்கள் தான், ஆங்கிலேயர்களா இருந்தாங்க. இதுல இந்தியாக்காரங்களே கிடையாது. சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பிற்கு சத்தியமூர்த்தி தலைமை ஏற்றார், சரியா இருக்கு. 1929 பிப்ரவரி 28 வருகை தந்தது, தவறாது. நமக்கு 29வது கேள்விக்கு 1, 3 சரியா இருக்கு. கால வரிசைப்படுத்துக. இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன், மெட்ராஸ் திராவிடர் கழகம் 1912. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. சென்னை வாசிகள் சங்கம் 1852. அப்ப 4 ஃபர்ஸ்ட் போடலாம், 2வது 1 2 சாரி 3, இப்போ 4 1 3 2. ஃபர்ஸ்ட் வந்து 4 சென்னை வாசிகள் சங்கம்னா 1852. 4வது 1வது 3 ஆப்ஷன் டி வருது. ஃபர்ஸ்ட் 1852, 1912க்கு அப்புறம் ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் தவறானது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் 1855 பம்பாயில் நடைபெற்றது, சரி. இந்த மாநாட்டிற்கு எஸ்.என். பானர்ஜி தலைமையேற்கல, உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி, இந்த மாதிரி தான் மாற்றி கொடுப்பாங்க. நம்ம அவசரத்துல இந்த கேள்விகள்லாம் தவற விடுவோம், தவறு. கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதி 72. இதில் 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. ஸ்டேட்மெண்ட் தவறு தான் கேட்டிருக்கிறாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கும். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தி. முத்துசாமி என்பவர் சென்னையில் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டார், சரியா இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியரை நீதிபதியா நியமிக்கிறாங்க. அது சார் திருவாரூர் முத்துசாமி ஐயர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிபதி நியமிக்கிறாங்க. இதை பொறுக்க முடியாம நிறைய பத்திரிகைகள் விமர்சனம் செய்யறாங்க. குறிப்பா இந்த பத்திரிகைகள் அனைத்தும் ஐரோப்பியர்கள் கிட்ட இருக்கு, அதனால அவங்க சரமாரியா விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க. அப்ப இதை பொறுத்து கொள்ள முடியாம நம்மளும் நம்ம பத்திரிகை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்துல பின்னால பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த விமர்சனத்திற்கு நம்ம எதிர் எளியா ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஜி. சுப்பிரமணியம் என்பவர் 1898 கொடுத்திருக்கிறாங்க. 1878 இவங்க அப்பாயின் பண்ணவனே விமர்சனம் வந்துடும். மறு வருஷமே இந்த பத்திரிகையை தொடங்குறாங்க. தி ஹிந்து அப்படிங்கிற
பத்திரிகை அப்படிங்கிறத தொடங்குறாங்க. ஸோ அப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கு. 3, சுதேசி கருத்துக்களை பரப்புவதில் இந்தியா சுதேசமித்திரன் ஆகிய இரு இதழ்களும் முக்கிய பங்காற்றியது. சரியா இருக்கு. தன்னாட்சி இயக்கத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் காமன்வெல்த், இந்தியன் மெயில் இல்ல, நியூ இந்தியா ஆகிய இதழ்கள் பங்காற்றியது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. பட் இது இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. காமன்வெல்த் அண்ட் நியூ இந்தியா ஹெல்ப்னு கரெக்டா இருக்கு. தமிழ் படி இதுக்கு பார்க்கையில 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தவறா இருக்கு. அப்ப நமக்கு சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 1, 3 சரி. ராஜாஜி தனது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சியிலிருந்து எப்போது தொடங்கினார்? When did ராஜாஜி start his வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா ஃப்ரம் திருச்சி? 13 ஏப்ரல் 1930 தொடங்குறாரு. கேள்வி பாருங்க, தொடங்கினார் தான் கேட்டிருக்கிறாங்க. அன்னி பெசன்ட் தொடர்புடையது. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? கரெக்ட், புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. சிறைவாசக குறிப்பு கிடையாது, இந்தியா ஒரு தேசம். 34க்கு ஆப்ஷன் பி. 35 அன்னி பெசன்ட் நடத்திய பத்திரிகை எது? காமன்வெல்த். ஜி சுப்பிரமணியம் தி ஹிந்து, பெரியார் விடுதலை, பாரதியார் இந்தியா. 2, 3, 4, 1. கீழ்கண்டவற்றில் தவறானது. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜார்ஜ் ஜோசப். சரியா இருக்கு. செங்கனூரில் இன்றைய மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். செங்கனூர்ல பிறந்தாங்க, ஆனா அவர் மதுரை மாவட்டத்தில் பிறக்கவில்லை. இவர் பிறந்தது கேரள மாவட்டம் ஆலப்புழா. கேரளா மாவட்டம் ஆலப்புழா, கேரளா மாநிலம் ஆலப்புழால பிறக்கிறாங்க. வழக்கறிஞராக பணியாற்றி சமூக சேவை ஈடுபட்டதால் மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துறைன்னு சொல்லி அன்போடு சொல்றாங்க. தவறானது பார்க்க நமக்கு 2 தவறு. ஆப்ஷன் பி. தியாகப்பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டியை பாண்டிச்சேரிக்கு அனுப்பியவர் யார்? வாவேசு ஐயர். இதெல்லாம் நமக்கு வெங்கடேசன் ஐயா புத்தகத்துல இருக்கு, ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் பற்றி கீழ்கண்டவற்றில் தவறானது என தேர்ந்தெடுக்கணும். பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஜார்ஜ் ஜோசப் தனது தொழிலை திறந்தார். சரியா இருக்கு. சீனிவாச ஐயங்கார் அட்வொகேட் ஜெனரல் பதவியை திறந்தார். சரியா இருக்கு. வஉசி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. சரியா இருக்கு. கள்ளுக்கடை மறியலுக்காக ஈவேரா பெரியார் ஈரோட்டில் கைது செய்ய, கோவையில் கைது செய்யப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு அங்கமாக கள்ளுக்கடை மறியல் நடக்குது, அதுக்கு கோவையில பெரியார் கைது செய்யப்படுறாங்க. இப்போ நமக்கு தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. வஉசி ஒத்துழையாமை ஆதரிக்கவில்லைங்கிறது நீங்க நிறைய பேர் தவறா போட்டிருப்பீங்க, அது சரிதான். வஉசி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கவில்லை, இருந்தாலும் தனது வக்கீல் பட்டத்தெல்லாம் அவர் வக்கீல் தொழிலை திறந்தார் தவிர ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் ஆதரிக்கவில்லை. நமக்கு புத்தகத்துல வெங்கடேசன் ஐயா புத்தகத்துல கொடுத்திருக்கிறாங்க. சிவாஜி தேசிங்கராஜன் போன்ற நாடகங்களில் பங்கெடுத்தவர். 4 முறை சிறை தண்டனை பெற்றவர். தருமபுரி பாப்பாரப்பட்டில் ஆசிரமம் ஒன்றியப்பட்டவர். மேற்கண்ட கூற்றுகளுடன் பொருந்தும் ஆளுமையை தேர்ந்தெடுக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட பொருந்தக்கூடிய பெர்சனாலிட்டி யாருன்னு கேட்காங்க. சுப்பிரமணிய சிவா. ஆப்ஷன் சி. வாஞ்சிநாதன் ஆஷை கொலை செய்த செய்தி கேட்டு துரதிருஷ்டமான சம்பவம் அதாவது எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்லி வர்ணித்தவர் யார்? பாரதியார். வாஞ்சிநாதன் ஆஷை கொள்றாங்க, கொன்னதை பார்த்து அவர் பாரதியாருக்கு இதில் உடன்பாடு இல்லை, இது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் வர்ணிக்கிறார். இதுவும் நமக்கு வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 40 கேள்விகள் பார்த்தோம், அதற்கு விளக்கம் பார்த்தோம். இதுல நிறைய கேள்விகளுக்கு நான் அதுல இருந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், அந்த கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய நம்ம தேர்வுகளை சந்திப்போம். நன்றி.